பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் நாளை டெல்லியில் நேருக்கு நேர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள சம்பவம் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. இந்த விவகாரம் குறித்து ரஷ்யா வெளியிட்டுள்ள பதிவுதான் எதிரி நாடுகளை யோசிக்க வைத்திருக்கிறது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை நீடித்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். இவரது பேச்சுவார்த்தையை ரஷ்யா பொருட்படுத்தவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த டிரம்ப் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு கடுமையான வரி விதிப்பை அறிவித்தார். இதில் இந்தியாவும் அடங்கும். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வந்தது இந்தியா. இதனால் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு நெருக்கமானது. இந்த நிலையில்தான் டிசம்பர் மாதம் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருவார் என்றும் பிரதமர் மோடியை சந்தித்து ரஷ்யா இந்தியா இடையேயான வர்த்தகம், பொருளாதார உறவுகள், அணு ஆயுத ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவல் வெளியானது. ஆனால் டெல்லியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை காரணம் காட்டி பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக புட்டினின் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இச்சூழலில் நாளை ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் 4, 5 ஆகிய தேதிகளில் 23வது வருடாந்திர உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நாளை டெல்லி வருகிறார். அங்கு பிரதமர் மோடியும் அதிபர் புட்டினும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். பாதுகாப்பு, எரிசக்தி, வர்த்தகம், விண்வெளி, அணுசக்தி, தொழில்நுட்பம் குறித்து விரிவான ஆலோசனைகளை நடத்தவுள்ளனர். அது மட்டுமின்றி ரஷ்யாவிடமிருந்து Su-57 ரக போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது. இந்த போர் விமானங்களுக்கான தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு வழங்க ரஷ்யா முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல ரஷ்யாவுக்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்கள் விசா இன்றி அந்த நாட்டுக்கு செல்வது குறித்து அதிபர் புட்டினும் பிரதமர் மோடியும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து 5 S-400 ஏவுகணைகளை வாங்க கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒப்பந்தம் போட்டது. இதுவரை 3 S-400 ஏவுகணைகளை ரஷ்யா வழங்கியிருக்கிறது. மீதமுள்ள 2 தொகுப்புகள் அடுத்த ஆண்டில் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூரின் தாக்குதலின் போது S-400 ஏவுகணைகள் மிக முக்கிய பங்கு வகித்தன. இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது S-400 ஏவுகணை முக்கிய இடம் பிடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது.